தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதாவது வெற்றிக்குமரன் அவர்கள் இப்போ ஒரு கட்சி தொடங்கியிருக்காராம். அதாவது ஒரு பேரியக்கம், தமிழ் தேசிய பேரியக்கத்தை ஒன்று தொடங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நிலையில் இதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின எல்லாரையுமே அவர் தூக்கி போட்டுன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் திருவண்ணாமலையில் லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் என்னை தவறாக நினைத்து இந்த குழுவில் சேர்த்திருக்கிறார்கள். நான் இறுதி வரை தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வழியில் தான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. என் பயணம் நாம் தமிழருடன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஏன்டா அவமானப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏன் அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வெற்றிக்குமரன் அவர்கள் என்றைக்குமே சீமான் அவர்களை விட்டு கொடுத்ததில்லை. இப்போ தாவேக்கால ஒரு 100 பேர் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வெற்றிக்குமரன் அவர்கள் சொல்லும்போது தாவேக்கால 100 பேர் இணைஞ்சாங்கன்னா அவங்க நாம் தமிழராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை கொள்கை ரீதியாக தலைவனாகத்துக்கிட்ட யாருமே சீமானை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கொள்கையுடைய கட்சி சீமானவர்கள் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எதிரிகளையே சீமானவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கம் தான் பட்டிருக்காரு அவர். ஏன்னா எதுக்கு நம்ம போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன கட்சியில் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியாமல் எல்லாரையும் தூக்கி போட்டால் அதனாலலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் ஆள் சேர்க்காம நீங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு கட்சியை பலப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எனவே நீங்கள் இயக்கமாக உண்டாக்குறீங்க அப்படின்ற போது கட்சியாக இல்லைன்ற போதே நீங்கள் தமிழ் தேசியம் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றது ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை தந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா சும்மா திராவிடம் திமுகன்னு போய் சேராமல் நான் என் கடைசி வரைக்கும் சீமானன் இல்லைனா தமிழ் தேசியம் கூட தான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இயக்கம் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.